வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் குமரி மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு உயிர்நாடியாக இருக்கும் நீர்நிலைகள் குறித்தும், அந்த நீர்நிலைகளில் தேக்கி வைக்கப்படும் நீரானது இன்றளவும் தங்கு தடையின்றி கன்னியாகுமரி வரை லெகுவாக வந்து சேரும் வண்ணம் உள்ளதா, அணைகளில் தண்ணீர் இருந்தும் நீர் போக்குவரத்து பாதை சரியாக பராமரிக்கப்படாததால் இன்றளவிலும் கூட மாவட்டத்தின் சில பகுதிகள் வறட்சியாக காணப்படுகிறதா, அணைத்திறப்பு விவகாரங்களில் அனுபவபூர்வமான விவசாயிகளின் கருத்துக்கள் ஏற்று அதற்கேற்ப செயல்படுத்தப்படுகிறதா, விவசாயிகளின் கோரிக்கை தின கூட்டம் மாதாந்திரம் நடைபெறுகிற நிலையில் விவசாய ஈடுபாடுடைய இளம் சந்தையினர் பங்கேற்பு உள்ளதா, அரசு நீர்வரத்தை சரிவர கையாள விவசாயிகளாகிய உங்களின் எதிர்பார்ப்பு என்ன, தற்போது கன்னிப்பூ சாகுபடி பற்றிய சந்தேகங்கள், இப்படி அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகளுக்கும் பதில் நேரலை வாயிலாக வழங்குவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக காத்து கொண்டிருக்கிறார் செண்பகராமன் புதூர் முன்னோடி விவசாயி என் ராகிசமுத்து அவர்கள். அனுபவம் பேசுகிறது, கவனமாக கேளுங்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. வேளாண்மை ஈடுபாடு அப்படிங்கும்போது உத்தேசமா எத்தனை ஆண்டு கால அனுபவம்? முழுமையாக என்னுடைய வேளாண்மை ஈடுபாடு என்பது ஏறத்தாழ 42 ஆண்டுகள் ஆகும். அப்ப அரியா பருவத்திலையும் விவசாய விளைநிலங்கள்ல ஆர்வமா பங்கேற்க, இளம் பிராயத்திலிருந்து சிறு பிள்ளையில இருந்து எனக்கு வேளாண்மையில் ஈடுபாடு உண்டு. ஆமா, என்னுடைய கல்லூரி படிப்புகள் எல்லாம் முடிந்த பிறகு முழுமையாக இந்த விவசாயத்தை செய்து வருகிறேன். என்னென்ன மாதிரியான பயிர் ஈடுபாடு உங்க பகுதியை பொறுத்தளவில்? அது ஒரு மலை மறைவு பகுதி அப்படின்னு கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் 2 பருவமழையாலும் 2 பருவக்காற்றால தென்மேற்கு பருவமழையாலும் வடகிழக்கு பருவமழையாலும் மழை பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாவட்டம் நமது தமிழ்நாட்டிலேயே. அப்படிப்பட்ட 2 பருவக்காற்றாலும் மழை பெறக்கூடிய மாவட்டமாக, செழிப்பான மாவட்டமாக இருந்தாலும் நம்ம மாவட்டத்தின் ஒரு பகுதியான தோவாளை, ஆலல்வாய்மொழி, செண்பகராமன் புதூர், இந்த பகுதிகள் எல்லாம் பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சிட்டார் 1 and 2 இந்த முக்கிய நீர்த்தேக்கங்களில் உள்ள தண்ணீரை முழுமையாக பயன்படுத்த முடியாத பகுதிகளும் சில இருக்கின்றன. அது போக இந்த பகுதிகளில் நம்மளுடைய தென்மேற்கு பருவமழை என்பது, தென்மேற்கு பருவமழை மழை ஓரளவுக்கு பெய்யுமே தவிர அந்த மழையால அந்த பகுதியில் உள்ள மானாமாரி குளங்களுக்கு தண்ணீர் வருத்தே இருக்காது. அந்த அளவுக்கு மழை குறைவாகவே பெய்யும். ஆகவே அந்த தென்மேற்கு பருவமழை காலங்களில் அது அந்த ஆரல்வாய்மொழி, செண்பகராமன் புதூர், தோவாளை இந்த பகுதிகள் எல்லாம் மலை மறைவு பிரதேசமாகவே நமது மாவட்டத்தில் காணப்பட்டு வருகிறது. சரி, இந்த மாதிரியான ஒரு நிலை அந்த காலத்துல இருந்தே குறிப்பிட்டு சொல்றீங்க இல்லையா? அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆரல்வாய்மொழி, செண்பகராமன் புதூர் இந்த பகுதிகளில் நிலக்கடலையினுடைய உற்பத்தி அப்படிங்கிற ஆதிக்கம் கூடுதலா இருக்கும் அப்படிம்பாங்களா? அப்போ இந்த வறட்சி அப்படிங்கிற தன்மையினாலதான் இந்த மாதிரி ஒரு நிலையா? இந்த பகுதியில எல்லா இடமும் நம்ம நீர்ப்பாசனம், சாரல் நீர்ப்பாசனம், பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி தண்ணீர் பாசனம் கொடுக்க பகுதி இடம் மட்டும்தான். தோவாளையிலையும் பகுதி இடம் தான், செண்பகராமன் புதூரிலையும் பகுதி இடம் தான் இந்த பாசனம். மற்ற மீதி உள்ள இடங்கள் எல்லாம் மானாமாரி ஒருப்பு நிலங்களாகவும், முல்லை பகுதி என்று சொல்லக்கூடிய காடு சார்ந்த பகுதிகளாகவும் இருந்து வருகிறது. இந்த பகுதிகளில் அந்த இடத்தில் பெய்யக்கூடிய ஓரளவு மழையை வைத்து நிலக்கடலை, எள், சோளம் இந்த மாதிரிப்பட்ட பயிர்கள் வெகு காலமாக செய்யப்பட்டு வந்தது. இப்போது பல விதமான இடையூறுகளுக்கு, காட்டுப்பன்னியினுடைய தொந்தரவு, இந்த மாதிரிப்பட்ட காட்டு மிருகங்களுடைய அழிவை சந்தித்த பிறகு அந்த பயிர்கள் எல்லாம் விவசாயிகள் கைவிட்டு விட்டோம். தற்போது நெல் விவசாயம் மட்டுமே முக்கிய விவசாயமாக இருந்து வருகிறது. சரி, நெல் விவசாயம் அப்படிங்கிற முக்கிய இதாக இருந்தாலும் கூட இன்னைக்கு அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நீர்நிலை இருக்கிறதுனால அதை சாத்தியமாகுதுங்கிறீங்க? நம்ம மாவட்டத்தில் விவசாயத்துக்காக கட்டப்பட்ட அணை, முழுக்க முழுக்க விவசாயத்துக்காகவே கட்டப்பட்ட முக்கிய நீர்த்தேக்கங்கள் நம்ம பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சிட்டார் 1, சிட்டார் 2, இது போக மாம்பழத்துறை ஆறு அணை, பொய்கை அணை, இப்படி 6 நீர்த்தேக்கங்கள் விவசாயத்திற்காகவே கட்டப்பட்ட அணை நீர்த்தேக்கங்கள். சரி, இப்போ அணையை நீங்க பட்டியலிடுறீங்க, மழை செழிப்பா பெய்திருக்குது. இந்த நிலையில ஒரு அனுபவபூர்வமான விவசாயி, முன்னோடி விவசாயி, கோரிக்கை தின கூட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர், அணையினுடைய நீர்மட்ட விவரங்களை சொல்லுங்க. பேச்சுப்பாறை 48 அடி முழு கொள்ளளவு. சரி, அந்த பேச்சுப்பாறை தான் நம்ம மாவட்டத்திலேயே பெரிய அணை. அந்த அணையில இப்படி 48 அடி முழு கொள்ளளவுக்கு இப்போது 44 சில்லற 44 அடி குறையாம
பொதுவா முழுசா இருக்குங்கிறீங்க. முழு கொள்ளளவு தான், இதுக்கு மேல் பெருக்க முடியாது. உபரி நீர் வெளியேற்றம் தான் நடைபெற்று வருகிறது. அப்ப நீங்க செழிப்பா இருக்கணுமா? செழிப்பா இருக்கணும்னு சொன்னா அணையில முழு கொள்ளளவு எல்லா அணையிலுமே இருக்கு. சரி, பேச்சுப்பாறையில 44 அடி இருக்கு, 48க்கு 44 இருக்கு, பெருஞ்சாணியில 77க்கு 72 சில்லற இருக்கு, சிற்றாறு 1 சிற்றாறு 2ல 18 அடி முழு கொள்ளளவுக்கு 16 சில்லற, 2 அணைகளிலுமே 16 சில்லற இருக்கு. சரி, அதே மாதிரி மாம்பழத்துறை ஆறுல 54 அடிக்கு 47 அடி இருக்கு. பொய்யாறுல 42 அடிக்கு 15 அடி இருக்கு. இவ்வளவு தண்ணீர்கள் இருந்த பிறகும் எங்க ஜூன் 1ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டு நம்முடைய மாவட்டத்தில் உள்ள அனைத்து சானல்களிலும் நீர் தடையில்லாத தண்ணீர் விநியோகம் நடைபெற்று வருகிறது. ஆனால் அணை திறந்து ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 39 நாட்கள் ஆகிறது. இந்த 39 நாட்களும் நாங்கள் பயிர் செய்தும் தண்ணீர் 1ஆம் தேதி திறந்து மற்ற சானல்களை போல எங்கள் சானலுக்கும் வரும் என எதிர்பார்த்து நம்ம மாவட்டத்திற்கே உரித்தான பொடி விதப்பு என்று சொல்லக்கூடிய 1 மாத பயிரை தண்ணீரே இல்லாமல் நெல் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு முறை நமது குமரி மாவட்டத்திலேயே உள்ளது. அந்த முறைப்படி நாங்கள் வழக்கம் போல மரபு போல அந்த விவசாயத்தை செய்திருக்கிறோம். ஆனால் இந்த 39 நாட்கள் ஆகியும் எங்கள் பகுதிக்கு தண்ணீர் வரவில்லை. நான் இந்த இடத்துல என்ன கேட்கறேன்னா, நீங்க இப்ப நமக்கு நல்ல மழை, அணையில முழு அளவுல கொள்ளளவுல வெள்ளம் இருக்குதுங்கிறீங்க. ஆனா நாங்க வறட்சியை சந்திக்கக்கூடிய நிலையில பயிரத்தில் கருகக்கூடிய தன்மையில இருக்குங்கிறீங்களா? இது நம்பக்கூடிய வகையிலயா இருக்குது? நம்பக்கூடிய வகையில கழிந்த வருடம் நம்ம தோவள சேனல் முக்கியமான சேனல், நமது மாவட்டத்திலேயே நீண்ட சேனல், 48 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சேனல், மிகுதியான பாசன நிலங்களையும் உடைய சேனல். அப்படிப்பட்ட சேனல்ல தூவச்சி என்கிற உலக்கறிவு பகுதியில் தூவச்சிங்கிற இடத்துல கழிந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி உடைப்பு ஏற்பட்டது. அதற்கு அடியில் ஒரு அடிமடை செல்கிறது. அந்த அடிமடையினுடைய சுவர்களும் இந்த சானலுடைய பக்கச்சுவர்களும் உடைப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 15 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் கழிந்த வருடம் கன்னிப்பூவில் நாங்கள் பெரிய பரிதவிற்கு உள்ளாகி இருந்தோம். அது திருப்பியும் ஒரு 4 மாதம் கழித்து டிசம்பர் 25ஆம் தேதியும் திரும்பியும் அதே இடத்தில் உடைப்பு ஏற்பட்டது. அப்ப அது சரிவர கையாளப்படல. அந்த வேலை யார் கண்காணிக்கணுமோ அந்த ஆட்கள் தரமாக கண்காணிக்கப்படவில்லை என்றுதான் என்னை போன்ற விவசாயிகள் சொல்லுகிறோம். இல்ல, இப்ப உங்க எதிர்பார்ப்பு என்ன? உங்களுக்கு நீங்க பயிரைத்திருக்கீங்க, அது இன்னும் எவ்வளவு நாட்களுக்குள்ளாக அது சீர் செய்யப்பட்டு தண்ணீர் வந்தா அந்த இடம் 3 தடவை, அதுக்கப்புறம் டிசம்பர் 25ஆம் தேதி உடைத்தது, அதை சீர் செய்து தண்ணீர் கொடுத்த அன்றைய தினமே தோவாளையில போய் அந்த தண்ணி எட்டி பார்த்த நிலையில் உடைப்பு ஏற்பட்டது. அப்ப ஒரு நாள் கூட பாயவில்லை. இல்ல, அப்படி உடைப்பு ஏற்பட்டதுனால நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, நீங்க மாதாந்திரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில நடக்கக்கூடிய கோரிக்கை தின கூட்டத்துக்கு போறீங்க. ராக்கி சமுத்து அவங்க கருத்துக்களை பதிவு செய்தார் அப்படின்னு பத்திரிகை வாயில கூட பார்க்கக்கூடிய தகவலை பார்க்கிறோம். அப்ப இதுக்கு மணி கட்டுறது யாருன்னு சொல்றீங்க? இதுக்கு நாங்க விவசாயிகள் கோரிக்கை தின கூட்டத்தில் கொடுக்கிறோம். அதுக்கு இல்லாம நாங்க தனிப்பட்ட முறையிலையும் அந்த அதிகாரிகளை நேரில் சென்று விவசாயிகள், முக்கிய விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து மனு கொடுத்து பல முறை மனு கொடுத்தே வந்திருக்கிறோம். நினைவூட்டுதல் கடிதங்களையும் கொடுத்து வந்திருக்கிறோம். இல்ல, அப்ப நீங்க பயிர் செய்ய போறோம் அப்படிங்கறத தெரியப்படுத்தலையா? அதாவது இந்த பணியை முடித்து தண்ணீர் தர வேண்டும் என நாங்கள் கழிந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி கொடுத்திருக்கோம், மனு கொடுத்திருக்கோம். மாவட்ட ஆட்சியாளருக்கு கொடுத்திருக்கோம், மாவட்ட ஆட்சியாளருடைய நேர்முக உதவியாளருக்கு கொடுத்திருக்கோம். அக்ரி வேளாண்மை நேர்முக உதவியாளர், மாவட்ட ஆட்சியாளருடைய நேர்முக உதவியாளர் வேளாண்மை அவங்களுக்கு கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்முடைய வேளாண்மை இணை இயக்குநருக்கு கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் செயற்பொறியாளர் பொதுப்பணித்துறை நீர்வள ஆதார அமைப்பு செயற்பொறியாளருக்கு கொடுத்திருக்கிறோம். ஏப்ரல் 30ஆம் தேதி கொடுத்திருக்கோம். இல்ல, நீங்க சொல்லக்கூடிய பட்டியல் அதுக்கு முன்னி கொடுத்தாலும் ஏப்ரல் 30ஆம் தேதி கொடுத்து அந்த பணி அது வரைக்கும் நடைபெறலைங்கிறத நாங்க நேரில் சென்று விவசாயிகள் பார்த்ததுனால அதை நிரந்தர பணி செய்யவில்லை என்றால் கழிந்த வருடம் மாதிரி மீண்டும் உடைப்பு ஏற்பட்டால் விவசாயம் பெரிதும் இந்த இடத்துல என்ன குறை சொல்றீங்க? அந்த பயிரேத்தல் ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவங்க வேலையை ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு வெள்ள வருகையில ஒரு தடைங்கிறீங்க? இல்ல, ஒரு மாதத்துக்கு முன்னாலே வேலையை ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட மார்ச் கழிந்த வருடம் 2024ஆம் ஆண்டிலேயே கழிந்த கும்பப்பூ பருவம் முடிந்தவுடன் மார்ச் 15ஆம் தேதி எங்களுடைய சானல்களில் தண்ணீர் இருந்த பணிக்காக தண்ணீர் நிறுத்தப்பட்டது. ஆனால் மார்ச் 15 பிறகு மே 8ஆம் தேதி தான் இந்த பணியை தொடங்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 53 நாட்கள் எந்த பணியும் மேற்கொள்ளவில்லை. நல்ல வெயில் காலம். அந்த சமயத்தில் இந்த வேலை செய்திருந்தால் எங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி எல்லா சேனல்களையும் போல
தடையில்லாத தண்ணீர் விநியோகத்தை தந்திருக்கலாம், எங்க பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்காது என்பதுதான் எங்கள் பகுதி. உங்களுடைய ஆதங்கம் புரியுது. இப்ப அதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த வானொலி நிகழ்ச்சி வாயிலா யார் பார்வையிட்டு உடனடியா அந்த வேலையை சீர் செய்து எங்களுக்கு இவ்வளவு நாட்களுக்குள்ள அந்த அணை தண்ணீர் வந்தா நாங்க தப்பிடுவோம், பயிரத்தெல்ல வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு என்ன சொல்றீங்க? இப்போதே எடுத்துக்கொண்டால் தோவாள சேனல்ல கிட்டத்தட்ட முதல் மடை பகுதி, நடுமடை பகுதி, கடமடை பகுதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சேனல்கள்ல கிட்டத்தட்ட தோவாளை வரைக்கும் உள்ள பயிர் தான் ஓரளவுக்கு இன்னும் ஒரு வாரம் தாக்கு பிடிக்கும், அதுக்கு மேல் தாக்கு பிடிக்காது. இப்பவே சில வகைகளை எல்லாம் பொடியில விதைச்சு எந்த நீர்ப்பாசனமும் இல்லை, மழையும் இப்போ 10 நாளா மழை இல்லாதனால அந்த பயிர்கள் எல்லாம் இன்னும் ஒரு 4 நாளையில பட்டு போகும், அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது எங்களுக்கு ஏற்கனவே இந்த பணி செய்வதற்கு தாமதம் ஆகும் ஒரு அறிவிப்பை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் எங்களுக்கு கொடுத்திருந்தால் நாங்கள் இந்த பயிரை நிறுத்தி இருப்போம், செய்யாமல் இருப்போம். இந்த பணியை நல்ல முறையாக செய்து அடுத்த போகத்துக்கு எங்களுக்கு தண்ணீர் தந்தால் போதும் என மனப்பூர்வமாக சொல்லி இருப்போம். அதை இந்த அதிகாரிகள் சொல்லாததின் விளைவு ஒரு ஏக்கர் பரல 15 to 20,000 ரூபாய் ஒவ்வொரு விவசாயியும் இழப்பு ஏற்பட்டு பெரிய பாதிப்புக்குள்ளாகி தங்களுடைய வாழ்வாதாரத்தையே இழந்து நிற்கிறோம். அப்ப இந்த இடத்துல என்ன ஒரு கருத்தை ஸ்திரப்படுத்துறீங்க அப்படின்னா, ஒரு வேலை ஆரம்பிக்க முன்ன அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டு அந்த பணியை கொடுக்கணுங்கிறீங்களா? அந்த பகுதியில் உள்ள முக்கிய விவசாயிகள், முன்னோடி விவசாயிகளையும் ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2-3 விவசாயிகளாவது அந்த முன்னோடி விவசாயிகள் பொது நலன் கருதி பணியாற்றக்கூடிய சில விவசாயிகளை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனையின்படி இந்த அதிகாரிகள் இந்த இலாகாக்கள் செயல்படுமையானால் இந்த மாதிரிப்பட்ட இழப்புகளை தவிர்க்கலாம் என்பது என்னுடைய கருத்து. சரி, மாதாந்திரம் நடக்கக்கூடிய கோரிக்கை தின கூட்டத்தில் இங்க உங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்த மாதிரி அங்கேயே எதிரொலிச்சிருப்பேன். நாங்க அங்கேயும் சொல்லத்தான் செய்யும். பதில் என்ன தந்தாங்க? வேலை ஆரம்பிச்ச இருந்து நாங்களும் பல முறை அந்த இடத்தை போய் பார்த்துக்கிட்டே வரோம். அந்த இடத்தை போய் அந்த பணி நடக்கக்கூடிய இடத்தை போய் பார்த்தோம். பணி ரொம்ப ஸ்லோவா நடக்கும். அது ஒரு காரணம். அந்த காரணத்தினால எங்களுக்கு தண்ணி கிடைக்குது. கிட்டத்தட்ட 39 நாட்கள் இன்னமும் தண்ணீர் கிடைக்காது. இல்ல, நீங்க சொல்ற கருத்து புரியுது. அதாவது மாவட்டம் முழுமையும் ஒரு 1.5-2 மாத காலம் மழை பெய்து அணை நிரம்பி செழிப்பா இருக்கக்கூடிய நிலையில நாங்க வறட்சியில தள்ளாடிட்டு இருக்கிறோமே, இதுக்கு ஒரு பரிகாரம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆதங்கத்தை வெளிப்படுத்துறோம். சரி, ஆமா, வறட்சி கண்ட விட்டு இதுக்கு முன்னால சந்தித்த அனுபவம் இருக்கா? அதாவது அந்தந்த ஊர்ல சின்ன சின்ன அந்த குளத்து புறங்கள் இருக்கும். கொஞ்சம் மழை குறைவான ஒரு காலங்களில் தண்ணீர் அந்த நீர்த்தேக்கங்கள்ல குறைவா இருக்கும், அந்த குளங்கள்ல குறைவா இருக்கும். ஆனா அது எப்பவும் போல செழிப்பான முறையில் திறந்து விட்டா அந்த பயிரை பாதுகாக்க முடியாது. அத்தவர கடைசி வரை விளையிற வரைக்கும் அந்த தண்ணீர் விநியோகம் கிடைக்காம போயிடும். அதுக்காக குறைந்த அளவு தண்ணீரை வச்சு மழையை சிக்கனமாக கொடுத்து எல்லா ஒவ்வொரு நினைச்சு காய்ச்சலும் பாய்ச்சலுமா கொடுத்தது மாதிரியே கண்டு ஓட்டு, அதாவது ஒரு வயல் பாஞ்ச உடனே பார்த்துட்டு அடுத்த வயலுக்கு அதை வாகனம் போட்டு வெள்ளம் அடைக்கணும். அப்படியே அந்த தண்ணி பாஞ்சதை கண்டு அதை அடுத்த வயலுக்கு ஓட்டணும். அதான் கண்டு ஓட்டு. அப்ப அதுக்குன்னு பாதுகாவலர்கள் அந்த மாதிரி அந்த புறவில் உள்ள விவசாயிகள், முக்கிய விவசாயிகள் கூட்டி ஒரு சில நபர்களை வைத்து அந்த பகுதியை அந்த கண்டோட்டுன்னு சொல்லக்கூடிய முறையை கையாண்டு அந்த பகுதியை முழுவதும் விளைய வைப்பாங்க. 2002ஆம் ஆண்டு இந்த மாதிரி அல்ல, ஒரு வறட்சியான நேரம் அணைத்தேக்கங்கள்ல தண்ணீர் மிக குறைவாக இருந்தது. கிட்டத்தட்ட எங்க ஊர்ல இருந்த ஒரு குளத்துல உள்ள தண்ணி வச்சு நாங்க அந்த குளத்து பருவம் மட்டும் 65 நாட்கள் என் தலைமையில என்னுடைய சக விவசாயிகளுடைய ஒத்துழைப்போட இந்த கண்டோட்டு முறையை வச்சு அந்த ஒரு 10 மட்டும் 65 நாட்கள் கண்டோட்டு முறையில வச்சு அந்த ஒரு 10 மட்டும் விளைய வச்சோம். அதுதான் கண்டோட்டு. அப்ப உங்களுடைய அனுபவத்துல அணையில ஒரு 4 அடி இருந்தாலும் கூட நாங்க மாவட்டம் முழுமையுமே விளைய வச்சிருக்கோம்னு மார்கற்ற மயில இருக்கு. உண்மையாக அப்படி நடைபெற்றதை நானே செய்திருக்கேன். என்னுடைய தலைமையில சக விவசாயிகளுடைய ஒத்துழைப்போட செய்திருக்கேன். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் குமரி மாவட்ட நீர்நிலைகளின் நடைமுறைகள் குறித்த கருத்துக்களை நம்மிடையே பரிமாறிக்கொண்டிருக்கிறார் முன்னோடி விவசாயி செண்பகராமன்புதூர் என் ராக்கிசமுத்து அவர்கள். சரி, எப்பவாவது நம்ம மாவட்ட அணைகள், உங்களுடைய வயது என்ன? கிட்டத்தட்ட 65 வயது. வேளாண் மேல 40 ஆண்டு கால அனுபவம். எப்பவாவது தூர் வாரப்பட்டிருக்கா? அணைகள்ல தூர்வானதாக என்னுடைய அறிவுக்கு இல்லை. ஆமா, அப்ப நிறைய மகளிர் இருக்குங்கிறீங்களா? சானல்கள்ல தூர்வாருவாங்க. அது நான் பல முறை ஒவ்வொரு ஆண்டும்
அணைகள் தண்ணி பிப்ரவரி 28ஆம் தேதி அணைகள்ல இருந்து தண்ணீர் பாசனம் விவசாயம் முடிவடைந்து விடும். கும்பப்பூ விளைஞ்சி முடிவடைந்த நேரத்தில் அணை அடைச்சிருவாங்க. ஏதாவது பகுதியில் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அணையிலையும் தண்ணி இருக்குன்னா அந்த பிப்ரவரி 28க்கு போய் அவங்க அந்த பகுதியுடைய விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்றி மாவட்ட ஆட்சியாளருடைய சம்பளத்தின் பேரில் அந்த செயற்பொறியாளர் அந்த பகுதிக்கு தண்ணியை கொடுத்து ஒரு 10 நாள் கூட கொடுத்து விளைவிப்போம். அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ஒருவேளை அந்த தண்ணி நிறுத்தின முறையை எல்லா சாலைகளையும் தூர்வாரி அந்த மண்ணையெல்லாம் அகற்றி நல்லபடியாக செய்து அடுத்த முறை ஜூன் 1ஆம் தேதி தண்ணி திறக்கும் போது தடை இல்லாமல் கடைவரும் முறை அந்த தண்ணீர் செல்வதற்கு வழிவகை செய்திருக்கிறதை ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் தான் பார்த்திருக்கிறேன். இப்பொழுதெல்லாம் அந்த மாதிரி நிலைமை இல்லை. இல்ல நீங்க சொல்லுவதை பார்த்தா அப்ப அந்த காலத்துல ஜூன் 1ஆம் தேதி அணை திறக்கப்பட்டு பிப்ரவரியில அடைத்த நிலைகள் இப்ப மாற்றம் வந்திருக்கு மாதிரி தெரியும். பிப்ரவரியில அடைப்பாங்க, அடைச்சிட்டு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாத காலமும் கோடை காலம் தண்ணீர் சாலைகள்ல செல்ல நிறுத்தி வச்சிருப்பாங்க. அப்போ இந்த நிலங்கள் எல்லாம் நாங்க பெய்யக்கூடிய அந்த மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல பெய்யக்கூடிய மழையில அந்த பருவத்துல பொடியில உழுது அந்த பொடியில விதைப்போம். திருப்பி அவங்க தண்ணி ஜூன் 1ஆம் தேதி வருங்கிற நம்பிக்கையோட அன்னைக்கு விவசாயிகள் இருந்தாங்க. ஆனா இப்போ அன்னைக்கு 2 அடி தண்ணி இருந்தாலும் அந்த ஜூன் 1ஆம் தேதி தண்ணியை டேம்ல திறந்துருவாங்க. அந்த டேம் திறக்கவும் ஜூன் 1ஆம் தேதி திறக்கவும் நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழையும் வர ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த மழையும் வரும். இந்த காஞ்ச நிலத்துல நாங்க போட்டிருக்கக்கூடிய பயிருக்கு அந்த 1 மாசம் ஆனாலும் அந்த பயிர் ஒண்ணும் செய்யாது. ஆனா 1 மாதத்துக்கு மேல் ஆனாலும் அந்த பயிர் பாதிக்கப்படும். அதுதான் இன்னைக்கு நிலைமை. இல்ல இப்ப நீங்க உங்க ஆதங்கத்தை பயிரேத்தலுக்கு வெள்ளம் முழுமையா இருந்ததுக்கு பிறகு நான் பயன்படுத்த முடியல, எங்க பகுதி விவசாயிகள்லாம் ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப வேற குளங்கள்ல மண் எடுக்க போறோம், மண் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமதி கொடுத்திருக்காங்களா? அதாவது பழைய காலத்திலேயும் இந்த 3 மாதம் மார்ச் ஏப்ரல் மே மாதங்கள்ல சானல்கள் தண்ணி நிறுத்தும் போது அந்த சானல்களில் உள்ள தண்ணியை பெருக்கி பாசனம் கொடுக்கக்கூடிய அந்த குளங்கள் எல்லாம் வறண்டும், தண்ணி இல்லாம வறண்டும். அப்போ அதில் உள்ள வண்டல் மண்ணை பரண்டி மாட்டு வண்டியில் அடிச்சு நாங்க வயலில் கொண்டு போடுவோம். அதுதான் வண்டல் மண். ஏப்ரல் மே மாதங்கள்ல தான் செய்யணும். அது உங்களை மாதிரி குளத்துல உள்ள மண்ணை எடுக்கிறதுக்கு முன்ன குளத்துல தண்ணீர் இருக்குதா, பயிரேத்தல் எப்படி இருக்கு அப்படிங்கிற நடைமுறையெல்லாம் விவசாயிகிட்ட கலந்து ஆலோசிச்சு நடவடிக்கை. அந்த பங்குனி சித்திரை மாசம் சொல்லுவோம், அதாவது ஏப்ரல் மே அந்த காலங்களில் தான் இந்த மண்ணை நாங்க எடுப்போம். ஜூன் 1ஆம் தேதி வந்ததுக்கு பிறகு மண்ணை எடுக்கிறதுக்கு மண்ணை எடுக்க முடியாது. அதை அப்படி எடுத்தா தண்ணியை பெருக்கி நம்ம விவசாயம் பண்ணவா இல்ல குளத்தை காய வச்சு மண் எடுக்கவா அப்படிங்கிற கேள்வி இங்க வருது. அதனால இந்த மாதிரி நேரத்தில் மண் எடுத்தால் அந்த விவசாயம் பாதிக்கப்பட்டு விடும். குளத்துல இருக்க தண்ணியை திறந்து விட்டுட்டு மண் எடுத்தா அப்ப குளத்துல தண்ணி இருக்கா இல்ல, அப்ப விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருந்து பாய்ச்சது? இல்ல இன்னைக்கு நெல் விவசாயம் பயிரேத்தி கன்னிப்பூ எவ்வளவு நாட்கள் ஆகுது? கிட்டத்தட்ட எங்க பகுதியில பொடியை விதைச்சு 45-50 நாள் ஆட்கள் பயிர் இருக்கு. 40 நாளான பயிர் இருக்கு. கிட்டத்தட்ட 40 to 50 நாள் எல்லா விவசாயம் ஒண்ணு போல ஒரே நாளில் விதைக்கிறது இல்ல, பருவம் வர வர விதைப்போம். அப்ப பால் பிடிக்கும் பருவத்துல இருக்கும்போது பொய் கட்டுற பருவம் வந்தாச்சு. அப்ப குளத்துல உள்ள வெள்ளத்தை திறந்து விட்டுட்டு மண் எடுத்தா உங்களுக்கு தண்ணியே இப்ப இருக்கக்கூடிய இப்ப குளத்தை எப்படி பெருக்கி நமக்கு பாசனத்துக்கு அந்த பயிருக்கு தண்ணியை கொடுக்கணுமா அப்படிங்கிறதான் பார்க்கணுமா தவிர மண் எடுக்கணும்னு ஆசைப்பட்டா பயிர் போச்சு, விவசாயம் போச்சு. இந்த இடத்துல என்ன வலியுறுத்துறீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த அளவுல ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கால சூழ்நிலைகளும் ஒவ்வொரு விதமா இருக்கும். மற்ற மாவட்டங்கள் எடுத்த திருநெல்வேலி மாவட்டம் ஏதேசம் உள்ள இடங்கள் எல்லாம் ஒரு பூ தான் நஞ்சு பயிர் செய்ய முடியும். நம்ம தாமிரபரணி அந்த பாவநாசம் அணை வெள்ளத்தை பாய்ச்சக்கூடிய இடம் 2 பூ பயிர் செய்வாங்க. மற்ற இடங்கள்லாம் பம்பு செட்டு பாசனம் ஒருபோதும் தான் அந்த வடகிழக்கு பருவமழையில மட்டும்தான் அந்த குளங்கள் பெருகும் அந்த மாவட்டத்தில். அதுல ஒரு பூ தான் பயிர் செய்வாங்க. ஒரு பூக்கு காஞ்சுதான் அந்த குழம்பே இருக்கும். அங்க மண் எடுக்கலாம், அங்க வண்டல் மண்ணும் எந்த உபயோகத்துக்கும் மண் எடுக்கலாம். சரி, அது தப்பு இல்ல. ஆனா நம்ம மாவட்டத்துல இந்த சமயம் மண் எடுக்கணுங்கிறது விவசாயத்தை பெரிதும் பாதிக்கும். இல்ல பாதிக்கும் அப்படின்னு இந்த கருத்தை இங்க வலியுறுத்தக்கூடிய நீங்க இப்ப சமீபத்துல மாதாந்திர கூட்டம் நடந்தது இல்லையா, அங்க இந்த கருத்தை வலியுறுத்ததான் செய்யும். என்ன சொன்னீங்க? இதுக்கு முந்தின ஆண்டே சொல்லியிருக்கோம். இதுக்கு முந்தின ஆண்டு இந்த மாதிரி நேரத்துல ஜூன் 1ஆம் தேதி திறந்து தண்ணி வந்து குளத்துக்கு பாயக்கூடிய நேரத்தில் அந்த குளத்துக்கு தண்ணியை கொடுக்கும்போது குளத்தை பெருக்கி பாசனம் கொடுக்க முடியாத சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டு அப்ப நாங்க மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். அப்படி எந்த முறையும் இந்த ஆண்டு அதே நிலைமையை கொண்டு வரக்கூடாது, அதை மாவட்ட ஆட்சியர் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக கூட இப்ப வைக்கலாம். சரி,
அப்புறம் ஜூலை 31 வரை பயிர் காப்பீட்டு திட்டம், பிரதம மந்திரியினுடைய பயிர் காப்பீட்டு திட்டம் நடைமுறையில் சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, யாரும் தவற விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்களே. அந்த பயிர் காப்பீட்டு திட்டம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன, கடந்த கால அனுபவம் என்ன? அதாவது கடந்த ஒரு 4-5 வருடங்களாக நம்முடைய பிரதம மந்திரியினுடைய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் கன்னிப்பூவும் கும்பப்பூவும் நாங்கள் பயிர் காப்பீட்டுக்கு பிரீமியம் செலுத்தி ஓரளவுக்கு மகசூல் இழப்பு வந்தா கூட அதுக்கு தக்க கொஞ்சம் முழுமையாக பயிர் பாதிக்கப்படுறது மட்டுமல்ல, ஓரளவுக்கு மகசூல் இழப்பு ஏற்பட்டாலும் நோய் தாக்குதலாலேயோ பூச்சி தாக்குதலாலேயோ மகசூல் இழப்பு ஏற்படலாம். அந்த மாதிரி இழப்பீட்டுக்கும் கூட ஒரு ஏக்கருக்கு 3000, 2000, 4000 மாதிரி கூட பயிர் காப்பீட்டுல எங்களுக்கு இழப்பீடு கிடைச்சிருக்கு. அதை மறக்க முடியாது. அது மாதிரி அதனால அந்த காலகட்டத்தில் அதை நாங்க பிரீமியத்தை கட்டிட்டு தான் இருப்போம். ஆனா கழிந்த 2 வருடமாக கன்னிப்பூவுக்கு நமது மாவட்டத்திற்கு இந்த இன்சூரன்ஸ் கிடையாது, பயிர் காப்பீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால கழிந்த வருடமும் அதுக்கு முந்தின வருடமும் கன்னிப்பூல நாங்க பிரீமியம் கட்டல. இப்ப சொல்லியிருக்காங்க எல்லா விவசாயிகளும் கட்டினால் அது ஓரளவுக்கு விவசாயிகளை பாதுகாக்கும் என்பது என்னுடைய கருத்து. சரி, அந்த கருத்தை இந்த இடத்துல தான் வலியுறுத்துறீங்களா? அல்ல நீங்க ஒரு முன்னோடி விவசாயி, ஒரு தினசரி ஒரு 60-50 விவசாயி கலந்து பேசக்கூடிய நபர், அவங்கள்ட்ட பரவலாக்குறீங்களா? இந்த திட்டத்தை முதலாவது கொண்டு வந்த சமயமே எங்கள் கிராமத்தில் செண்பகராமன்புதூர் கிராமத்தில் முதல் தடவையாக இதுல பலன் பெற்ற ஒரு விவசாயி என்கிற முறையால என்னிடம் பல விவசாயிகளும் அந்த உதவி வேளாண்மை அலுவலர்கள் இன்னாற்ற கேளுங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவங்க சுற்ற கேளுங்க கட்டணுமாங்க அவங்களே சொல்லுவா அப்படின்னு அவங்களுடைய அனுபவத்தை கேளுங்கன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட பல விவசாயிகள் வந்து கட்டுவாங்க. நிச்சயமாக நீங்க கட்டுங்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நமக்கு அது கை கொடுக்கும், நம்ம கட்டக்கூடிய பிரீமியம் ஒரு நாளும் பால் போகாது அப்படின்னு பல விவசாயிகளுக்கு அறிவுறுத்தி இப்ப நிறைய விவசாயிகள் அதை கட்டுறதுக்கு தயார் நிலையில இருக்காங்க. நிச்சயமா கட்டுவாங்க. சரி, அப்புறம் பிரதம மந்திரியினுடைய சம்மான் நிதி அப்படின்னு 4 மாதத்துக்கு ஒரு முறை 2000 ரூபாய், மொத்தம் 6000 ரூபாய் தராங்களா? நீங்க அனுபவிக்கிறீங்களா? அப்படி இந்த திட்டம் வந்து 2018ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. முன் தேதியிட்டு 18ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து 19ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி இந்தியா ஒட்டுக்கும் எல்லா இடத்திலையும் அமல்படுத்தப்பட்டு முன் தேதியிட்டு அமலுக்கு கொண்டு வரப்பட்டு இந்த திட்டத்தில் எல்லா அதாவது பட்டா விவசாயிகள் எல்லாருமே பலன் பெற்று வருகிறது உண்மை. இது விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருந்து வருகிறது. என்ன ஒரு 6000 ரூபாயில நீங்க என்ன ஓரளவுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ரூபாய் கொஞ்சம் கை கொடுக்கும். அந்த 2000 ரூபாய்னாலும் கொஞ்சம் கை கொடுக்கும். அந்த மாதிரி அது பலன் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். சரி, விவசாயிகளுக்கு உதவணும், விவசாயிகளுக்கு வந்து அந்த மருந்து அடித்தல்ல வந்து ஒரு பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு வந்து ட்ரோன் தொழில்நுட்பம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு செயல்பாட்டுக்கு வந்திருக்காங்களா? அதெல்லாம் தெரியுமா? பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கோம். அதாவது இப்ப கூலி ஆட்கள் வந்து எல்லா வேலைக்குமே குறைவாகி போச்சு. அந்த மாதிரி சூழ்நிலை விவசாயத்துக்கு கூலி ஆட்களே இல்லாத சூழ்நிலையில இப்ப நடவுக்கு எல்லாமே இயந்திரமயம், நடவுக்கும் இயந்திரம் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். அறுவடைக்கு இயந்திரம் இந்த மாதிரி எல்லாம் வந்ததுனாலதான் விவசாயம் நெல் விவசாயம் இன்னைக்கு நடக்கு. அறுவடை இயந்திரம்னு ஒண்ணு வரலன்னா நெல் விவசாயம் இல்லாம இருக்கும். நான் என்ன கேட்கிறேன், அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நம்ம மாவட்டத்துல. இல்ல, நான் என்ன கேட்டோம்னா மருந்து அடித்தலுக்கு ஆளுங்க பற்றாக்குறை இருக்கு. அதனால இப்போ ஒரு ஒரு பவர் ஸ்ப்ரேயர் வச்சு கூட, ஒரு பேட்டரி பவர் ஸ்ப்ரேயரை வச்சு கூட மருந்து அடிச்சாலும் ஒரு கேன் அடிக்கணும்னா குறைந்தது 20 நிமிடம் ஆகும். நல்லபடியா அடிச்சா அப்போ ஒரு ஏக்கர்ல குறைஞ்சது ஒரு 8 கேன் அடிக்கணும். அப்போ அது ஒரு 2 மணிக்கு நேரம் 3 மணிக்கு நேரம் ஆனா அவருக்கு ஒரு கேன்பர்ல ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. அது ஒரு ஆள் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனா இதே ஒட்டுமொத்தமாக ஒரு ஏரியா பூரா ஒரு 10 ஏக்கர் அடிக்கணும்னு சொன்னா மறைமுகமா விவசாயிகள்ட்ட ஒரு ஒற்றுமை வந்தால் நிச்சயமாக அந்த தொழில்நுட்பம் ஒரு 10 நிமிடத்துல ஒரு ஏக்கர் அடிச்சிருவாங்க. ஒரு 10 நிமிடத்துல வெறும் 10 லிட்டர் தண்ணியில, அது 8 கேனுக்கு ஒரு கேனுக்கு 20 லிட்டர் நிரப்பணும். இது வெறும் 10 லிட்டர் தண்ணியில அதுக்கு தேவையான மருந்து கலந்து ஒரு 10 நிமிடத்துல 1 ஏக்கர் நிலம் மருந்து தெளிக்க சாத்தியமாகும். இது வந்து கழிந்த வருடம் என்னுடைய வயலிலேயே மாதிரி திடர் மாதிரி செயல் விளக்கமாக நமது CTCRI திருவனந்தபுரம் ஸ்ரீகாரியத்தில் செயல்பட்டு வரக்கூடிய மத்திய அரசு நிறுவனமான அந்த CTCRI சென்ட்ரல் டியூபர் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அதில் உள்ள விஞ்ஞானிகளும் நமது திருப்பதி சேலம் KVKயில் உள்ள விஞ்ஞானிகளும் நம்முடைய மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை உயர் அதிகாரிகளும் நேரில் வந்து என்னுடைய ஃபீல்டிலேயே
இல்ல என்னுடைய பகுதியில செயல் விளக்கம் காட்டுறாங்க. அதாவது என்னுடைய ஃபீல்டும் பக்கத்து நண்பருடைய ஃபீல்டுலயும் 10 நிமிஷத்துல 1 ஏக்கர் அடிச்சிருக்கும். சரி, அந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு செயல் விளக்கத்தோடு நிக்கிதா? அந்த பார்வையிடல் இன்னைக்கு பலன் கொடுக்க மாதிரி செயல்படுத்துறோங்கிறீங்களா? அது விவசாயிகள் ஒண்ணு சேர்த்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 ஏக்கர் அடிக்கிற மாதிரி இருந்தாதான் வரும் நாட்கள்ல சாத்தியமா? நாட்கள் அது நிச்சயமா வரும். சரி, எப்படி அறுவடை இயந்திரம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கோ அதே மாதிரி இந்த ட்ரோன் தொழில்நுட்பமும் செயல்பாட்டுக்கு நிச்சயமாக வரும். நமக்கு நேரம் அப்படிங்கிறது அட்டவணைப்படுத்தலுக்கு உட்பட்டது. உங்க அலைபேசி ஒன்று சொல்லாமா? என்னுடைய அலைபேசி எண் 94. ஆங்கிலத்துல தான் சொல்வேடா? தமிழ்ல சொல்லுவோம். சொல்லுங்க. 94 88 42 62 95. இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. 94 88 42 62 95. சரி, இந்த அலைபேசி வாயிலா ஏதாவது விவசாயிகள் அந்த அளவுலயே அவங்க பகுதியில பயிரத்தையும் பாதிப்புக்குள்ளாயிருக்கு நான் பார்க்கணுமா அப்படின்னு சொன்னா கூட்டிட்டு போய் காட்டுவேடா? தாராளமா காட்டலாம். இன்னும் 4 நாளையில பட்டு போகும் அப்படிப்பட்ட வயல் இருக்கு. சரி, இதுவரை குமரி மாவட்ட நீர்நிலைகள் குறித்தும் மத்திய அரசின் திட்டங்கள் எங்களுக்கு எந்தெந்த விதங்களில் சாகுபடி முறைகளில் ஊக்கத்தை கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் கருத்தை வெளிப்படுத்தி மற்ற விவசாயிகளை தட்டி எழுப்பியிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த நேரலைக்கு வாய்ப்பளித்த குமரி பண்பலைக்கு எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். இதுவரை குமரி மாவட்டத்தில் நீர்ப்பாசன முறைகள் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் செண்பகராமன் புதூர் என் ராக்கி சமுத்து அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.